சென்ட்ரல் பேங்கோட கஸ்டமர் கேருக்கு எப்படி கால் கனெக்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சென்ட்ரல் பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் கனெக்ட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் பேங்கோட கஸ்டமர் கேரோட நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த நம்பருக்கு தான் நம்ம கால் பண்ணணும். நீங்கள் உங்களோட சென்ட்ரல் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் என்ன, தமிழ் லாங்குவேஜுக்கு என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புகார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. புகார் அளிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 4th நம்பர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் கனெக்ட் பண்ணுறப்ப எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்பரை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் புகார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரோட கால் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கஸ்டமர் கேரோட கால் கனெக்ட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்ல கரெக்டாக நீங்கள் நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் மெயின்லி அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எப்படியோ அது ரிலேட்டடான நம்பரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேரில் கால் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக சென்ட்ரல் பேங்கோட கஸ்டமர் கேருக்கு எப்படி கால் கனெக்ட் பண்ணி பேசுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.